நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே கொண்டு போயிடும் இந்த இடம். உங்களுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே பார்க் போயிருந்தோம். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது? எப்போவுமே சண்டே டைம்ஸில் பார்க் கூட்டிகிட்டு போகிறது பசங்களன்னு. இவருக்கா பாருங்கள், இவ்வளால் தான் நாங்கள் பார்க்குக்கே வருவோம். பட் ஆனால் இப்போது ஒரு வாட்டி தான் வர்றது, ரேர் தான். பட் ஆனால் இந்த பார்க் வரும்போது ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்னாலே கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக, இந்த க்ரீனரிஸாக சூப்பராக இருக்குல்ல. மெயினாக எனக்கு இந்த ஜிம் ஏரியா தாங்க, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க ஒரு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எனக்கு இதுவெல்லாம் விளையாடுற மாதிரியே இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஒழுங்காக பண்ணிடி, இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது, நிமிந்து பண்ணு, குனிகிற அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க. என்னால் இதுவே பண்ண முடியல. அதுவும் இவ வேறு இருந்தாலும் எங்கே விழுந்துருவாளோன்ற ஒரு பயத்தினால. இதுவும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஸ்விம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடினேன். பட் ஆனால் எனக்கு ஊஞ்சலில் விளையாடணுன்னு தான் ரொம்ப ஆசை. அங்கே விளையாடவே முடியாது, ஏன்னா பசங்களே பாவம் க்யூவில் நிற்கிறாங்க. அதனால் அதை விளையாட முடியாது. அது எப்போனா ஃப்ரீ டைமில் யாரும் இல்லைன்னா கண்டிப்பாக விளையாடும். வாக்கிங் போகணுமா, இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரியெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறப்பவே. இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளை அறியாமலே நம்ம குழந்தை பருவத்துக்கு போயிடுறோம். உண்மையாகவே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போல்லாம் ரோட்லேயே நல்லா விளையாடுவோம். இப்போ பார்க் போனால் தான் விளையாடுற மாதிரியே இருக்குது சிட்டியில். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இப்போது. ஏன்னா நிறைய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க கூட அவங்களும் அங்கேயே உள்ளே விளையாட வைக்குவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இப்போ தனித்தனியாக இருக்கிறப்போ மோஸ்ட்லி சென்னையில் நிறைய பசங்க ரோட்டில் விளையாடுறதே பார்க்க முடியறதில்ல. அந்த காலத்தில் நம்மெல்லாம் ரோட்லேயே தான் இருப்போம். ஸ்கூல் ட்ரெஸ் கூட அவுக்க மாட்டோம், அந்த மாதிரி விளையாடின்னு இருப்போம். உங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரியா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவ பாருங்கள், லாஸ்ட் டைம் இது 4 to 8 தான் டைம் முடிஞ்சு போச்சு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் தான் இவ விளையாடவே ஆரம்பிக்கிறா இந்த ஜாரா பண்டி. அதுக்கு முன்னாடி ஏறி வச்சா பயந்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்ச நேரம் அவளே ஸ்டெப்ஸ் ஏறி போய் அவங்க அப்பா பிடிக்கிறேன்றாரு. இல்லை நானே பண்ணுறேன்னுட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி இந்த ஜாரா பண்டி விளையாட ஆரம்பித்தா. நெக்ஸ்ட் டைம் அவள் மிஸ் பண்ண மாட்டா போல், இதை தான் கேட்டுகிட்டே இருப்பா போல் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய், டேக் கேர்.